ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வென் டெஸ்டினி பிரிங்ஸ் டீமனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனா இந்த சேனல்ல இனிமே ரெகுலரா டெய்லி எபிசோட்ஸ் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். சிம்மா அங்க தனியாளா நிக்க மத்த ஒட்டுமொத்த லீடர்ஸும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. அதுலயும் இந்த ஷீ ஃபேமிலிய பார்த்து சிம்மா, இது உன்னோட வேலை, இங்க கெட்ட வேலையெல்லாம் நீ பாக்குறன்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் ஷீய பார்த்து நிஜமாவான்னு கேக்குறாங்க. சிம்மா பேச்ச நம்பாதீங்க, பொய் சொல்லிட்டு இருக்கான், அவனை இப்பவே அழிச்சு ஒளிங்கன்னு ஷீ சொல்றான், இல்லனா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஆபத்து வந்துரும் அப்படின்னு. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் மறுபடியும் சிம்மாவை ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிக்க, யாரு என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன்னு சிம்மா வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி மத்த அத்தனை லீடர்ஸும் ரவுண்டு போட்டு எல்லாரும் பவர் கொடுத்து சிம்மாவை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சிம்மா பாக்குறான். இதே நேரத்துல அங்க ஷீய பார்த்து, நீ அந்த ஃபயரை உண்டு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட குலத்து பிளட் இருந்தா மட்டும்தான் உன்னால அதை மெர்ஜ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன ஒட்டுமொத்தமா அழிச்சுக்கிட்டேன்னா என் குடும்பத்து பிளட் இனிமே எதுவுமே இல்ல. அப்போ நீ என்ன பண்ணுவ, உன் எல்லா பிளானும் வேஸ்டா போடுன்னு சொல்லிட்டு சிம்மா அவனை அழிச்சுக்கிறதுக்கே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இத பாத்துட்டு ஷீயே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பக்கமா உள்ளுக்குள்ள இருந்து குட்டிய ஆட்டரா நம்ம இல்லையா எட்டி பாக்குறா. சிம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சாக போறியா, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு, சரி பரவாயில்ல, நான் என் லைஃப்ல கடைசி கொஞ்ச நாள ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன், நான் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்றா. ஆனா இதுவரைய சிம்மாக்கு செத்து போறதை தவிர வேற வழியே இல்ல. அவங்கள பழி வாங்கறதுக்கு இதான் ஒரு வழின்னு தோணிட்டு இருந்தது. இப்போ லியாவை பார்த்தோன்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது. லியா, நீ பயப்படாத, நான் உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன்னு அங்க இருந்து மின்னல் வேகத்துல மறைஞ்சு பறந்து போயிடுறான். ஷீ பாத்துட்டு இருக்கான், நான் விட மாட்டேன்டா அப்படின்னு. இங்க லியா சிம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. சிம்மாவும் உடம்புல பவரே இல்ல, ரொம்ப வீக் ஆயிட்ட, எங்காவது போய் ஒளியலாம், உன்னை எங்க கூட்டு போகணும்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, என்ன உன்னால கூட்டு போக முடியாது, என்னை விட்டுரு, நீ எங்க இருந்து போயிடு, நீ உயிர் தப்பிச்சுக்கோ, என்ன ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க கொண்டுடுவாங்கன்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். இது உன்னை விட்டு போறதா, சத்தியமா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு லியா சிம்மா கூட அப்படியே உட்காந்துக்கிறா. அப்ப அவன் கால்ல ஒரு மணி மாதிரி கட்டிருப்பான்ல எப்பவுமே, அது லைட் வர மாதிரி இருக்கு. லியா கண்ணை திறந்து பாக்குறா. சிம்மா லியா 2 பேரும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அதுவும் இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இது என்ன இடம், யாரோ ஒருத்தவங்க போட்ல போறாங்க, அது யாருன்னு லியா யோசிக்கிறா. சிம்மா கண்ணை திறந்து பாக்குறான். அங்க இருக்கிறவரு ஏதோ ஒரு கடவுளாம். கடவுளை பார்த்ததும் நீங்களான்னு சிம்மா கேக்குறான். பரவாயில்லையே, சின்ன வயசுல பார்த்த என்னை இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க, உன்னை நான் கொல்லவும் செய்யலாம், உன்னை காப்பாத்தவும் செய்யலாம், நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்துட்டு லைட்டா ஒரு பவர் கொடுக்க சிம்மா அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இங்க இன்னொரு பக்கம் ரூலி கிட்ட நம்ம பாம்பு எந்திரிக்கிறான். என்னாச்சு எங்க பாஸ்கன் கேட்டுட்டு இருக்கான். அவர் எங்க போனாருன்னு தெரியல, அவரும் லியாவும் காணாம போயிட்டாங்க, ஆனா மத்தவங்களால கொல்ல முடியல. சோ எங்கயோ உன் பாஸ் உயிரோட தான் இருக்காரு, இப்ப நீ வெளியே போனா உனக்கும் ஆபத்து அவங்களுக்கும் ஆபத்து, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா ஒளிஞ்சிட்டு புரியுதா, என் வீட்டுக்குள்ள யாரும் உன்னை தேட மாட்டாங்கன்னு ரூலி சொல்றா. ஷீயும் அவனோட பையனும் சேர்ந்து அந்த மலைக்கு போறாங்க. எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்கு. என் பிளான நான் கரெக்டா சரி பண்ண போனேன், அப்போன்னு பார்த்து இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான், இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரம் சிம்மாவை தேடி போனவங்களா எவ்வளவு தேடியும் சிம்மாவை கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க போயிருப்பான், அப்படி அவனால எங்க போயிருக்க முடியும், அவ்வளவு அடிபட்டு வீக்கா போனவன், போய் தேடுங்க, 7 உலகத்திலயும் தேடுங்கன்னு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நம்ம அவனை கண்டிப்பா பிடிக்கிறோம் அப்படின்னு ஷீ சொல்ல, அவங்க பையனும் அப்பா நான் போய் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க லியா அந்த கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கா. நீ டீமன் பொண்ணு தானம்மா அப்படின்னு அவர் கேட்க, நான் நல்ல பொண்ணுங்க, யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்லைன்ட்டு லியா சொல்றா. எனக்கு ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க இன்டென்ஷன் நல்லதா கெட்டதான்னு தெரியும், உன்னை பார்த்தோன்னுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ நல்ல பொண்ணுதான். அது மட்டும் இல்லாம சிம்மாவோட சின்ன வயசுல அவனோட ஃபியூச்சரை நான் கொஞ்சமா சோதிச்சு பார்த்தேன், அதுல அவனால பெரிய பெரிய அழிவுகள் வரும் அப்படின்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சதுன்னு சொல்ல, சிம்மா யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணல, அவரை வச்சுதான் கெட்டவங்க எல்லாம் வேலையை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு லியா சிம்மாக்கு அப்படி சப்போர்ட்க்கு போயிட்டு இருக்கா அவர்கிட்ட. அவர் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்னதான் கெட்ட எண்ணங்கள் அவன் மனசுல வந்தா கூட அவனை கைட் பண்றதுக்கு சரியான ஒரு ஆள் ஒருத்தங்க வருவாங்க, அவங்க இருக்க வரையும் அவனுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. அப்படியா, அந்த ஆள் யாருங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு லியா அப்பாவே கேட்டுட்டு இருக்கா. அவர் பார்த்துட்டு, சிம்மா கால்ல ஒரு குண்டு மாதிரி போட்டிருக்கான்ல, அது அவன் உயிரை காப்பாத்துற மருந்து, இப்ப அவன் உடம்பு டிஸ்இன்டெகிரேட் ஆயிட்டு இருக்கு, இப்படியே போனா கொஞ்ச நேரத்துல அவன் செத்து போயிடுவான், இதுக்காக தான் அந்த மருந்து அவனோட கால்ல மணி மாட்டம் இருந்துட்டு இருக்கு, இது அவன் கால்ல கட்டப்பட்டதுல இருந்து யாராலையும் அதை கழட்ட முடிஞ்சதே இல்ல, என் சிம்மாவாலேயே கழட்ட முடிஞ்சது இல்ல, ஒரு ஆளால மட்டும்தான் கழட்ட முடியும்னு சொல்ல, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு லியா சொல்றா. இல்ல, நான் பண்றதை விட நீ பண்ணா கரெக்டா இருக்கும், எங்க ட்ரை பண்ணுன்னு சொல்ல லியா கைய வச்சதுமே அந்த மணி தானாவே கழண்டு வந்துருது.
இது வெறும் மணி இல்லையா, இது மருந்தான் இல்லையா கேக்குறா. ஆமா, இது மருந்து. எனக்கு தெரிஞ்சு எல்லா உயிர்களையும் காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல அவதரிச்சிருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். அவனை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல, நான் கூட்டிட்டு போணுமா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு லியா சொல்லிட்டு இருக்கா. அது அவங்கிட்டயும் சொல்லிட்டு எந்திரிச்சதும் நான் கிளம்புறேன்னு கடவுள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. லியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மணி எடுத்து சிம்மாவோட வாயில போடுறா. கொஞ்ச நேரத்திலேயே பாடியில இருக்க காயம்லாம் நிறைய ஆடுற மாதிரி இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு லியா சொல்லிட்டு உடம்புல இருந்து எல்லா ரத்தத்தையும் தொடச்சு விட்டுட்டு சிம்மா பக்கத்திலேயே படுத்துக்கிறா. எப்படியாவது சீக்கிரம் ஏஞ்சிரு, எனக்கு போர் அடிக்குதுன்னு. இதே நேரம் ஷீ அவங்க பையனை கூப்பிட்டு சீக்கிரமா சிம்மாவை போய் தேடுறான்னு சொல்ல, இப்பதான் அந்த பையனுக்கு அப்பா அன்ஷுவை பத்திரமா வைக்க சொன்னோம்ல, எங்கப்பா அன்ஷுன்னு கேக்குறான். அன்ஷுவை சிம்மா கொலை பண்ணிட்டான்டா, சாரிடான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா அன்ஷு இறந்துட்டாளா, வாய்ப்பே இல்ல. எப்படிப்பா சிம்மா கிட்ட அவ கிடைச்சா, அவன் எப்பவுமே பாதுகாப்பால பருப்பா, அவ இருக்கிற இடம் கூட வேற யாருக்கும் தெரியாதுன்னு கேட்டுட்டு, அப்பா நான் சின்ன வயசுல இருந்து உங்களை மழை போல நம்பிட்டு இருக்கேன், என்னைக்குமே உங்களை சந்தேகப்பட்டது இல்ல, என்கிட்ட எதுவும் பொய் சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். போயும் ஒரு பொண்ணுக்காக பெத்த அப்பனையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா, அறிவு கட்ட முட்டாளே, சீக்கிரமா போய் இப்ப என்ன வேலை நடக்கணுமோ அதை போய் பாருன்னு சொல்லிட்டு ஷீ துரத்தை விட அவன் ஒரு மாதிரி அரைக்குற மனசோட அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க லியா தூங்கிட்டு இருக்கவள அந்த சிம்மாக்குள்ள குட்டி ஃபயர் இருக்கும்ல, அது எழுப்புது. லியா அந்த மாத்திரை அவன் உடம்ப காப்பாத்தும், ஆனா அவன் சோல் கிடையாது. அவன் சோல் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. நீ மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும், சீக்கிரம் போ, வந்துட்டு ஏதாவது பண்ணு, அவன் நெத்தியோட உன் நெத்திய வையின்னு சொல்லிட்டு இருக்கு. நீ அவனை கொலை பண்றதுக்காக என்கிட்ட பிளான் பண்றிருக்க, நீ ஏமாத்துறன்னு சொல்லிட்டு லியா சொல்றா. சிம்மா இறந்தான்னா அவன் கூடவே சேர்ந்து நானும் இறந்துருவேன், அறிவு கட்ட முட்டாளே, சீக்கிரம் போ, அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கு. லியா பாக்குறா, சிம்மாவோட நெத்தியில அவளோட நெத்திய வைக்கிறா. அவ்வளவுதான், மறுபடியும் சிம்மாவோட மனக்கடலுக்குள்ள இழுக்கப்பட்டுட்டா. வெறும் கும்மிருட்டா, அதுவும் இல்லாம ஒரு ரூம் ஃபுல்லா ஃபயரா இருக்கு. ஓபன் பண்ண பாக்குறா, முடியவே இல்ல. சிம்மா எனக்கு மனசுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கான், என்னால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு ஃபயர் ஸ்பிரிட் சொல்லுச்சு. அது உண்மையா இருக்குமா இல்ல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளேன்னு கூட்டு பாக்குறா. ஓப்பனே ஆகல. சிம்மா கதவை திறடான்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சொன்னதுமே கதவு தானாவே ஓப்பன் ஆயிடுது. உண்மையாவே என் மேல அவனுக்கு பாசம் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போனா எல்லா இடத்துலயும் நெருப்பு தகிச்சு கிடக்கு. அவளால மூச்சு கூட விட முடியல. அங்க பார்த்தா நிறைய பபிள்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம சிம்மாவோட என்னென்னலாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டானோ அவனோட நினைவுகள் தான் பபிள்ஸா இருக்கு. ஆனா பிறந்த குழந்தையில இருந்து இப்ப வரைய கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்கான் சிம்மா. இவனுக்குன்னு சொல்லிட்டு நிம்மதியான ஒரு பபிள் கூட இல்ல. எல்லா இமோஷன்ஸும் இப்படிதான் இருக்கு. அவன் மனக்கடலே சோகத்தால நிரம்பி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போன லியாக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. அவனோட சென்டர் இதயம் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அது அப்படியே வெடிச்சு செதறி கிடக்கு. அது மேல கைய வச்சுட்டு இது இன்னும் வெடிச்சதுன்னா சிம்மா அழிஞ்சு போயிடுவான், அவனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை கட்டி புடிச்சிட்டு லியா அழ ஆரம்பிக்கிறா. இங்க மனக்கடலுக்குள்ள அப்படி பண்ணிட்டு இருக்கா. இங்க பார்த்தா லியா சிம்மாக்கு அவளுக்கே அறியாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சிம்மாவும் அவளுக்கு பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா அந்த இதயம் சிம்மாவா உருமாறிடுது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, நான் யாருன்னு கூட இப்ப எனக்கு மறந்து போச்சு உன் கஷ்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா நீ பட்ட ஒரு அவஸ்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு சிம்மான்னு லியா சொல்றா. மனக்கடலுக்குள்ளேயே சிம்மா லியாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்ம லியா கண்ணு முடிச்சு பார்த்தா சிம்மா மேலதான் ரியல் லைஃப்ல படுத்து கிடந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம சிம்மா மேல ட்ரெஸ்ஸே இல்ல. லியா பாக்குறா, ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னு சத்தியமா எனக்கே புரியல, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. சிம்மா பார்த்தா கொலைதும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஃபயர் ஸ்பிரிட் பேச ஆரம்பிக்குது. நான் சொன்னேன்ல லியா, உன்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும்ட்டு. இப்ப பாரு சிம்மாவோட உடம்பு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுட்டு. நான் சொல்றது கேளு, இன்னும் சில ட்ரை எல்லாம் பண்ணு, மறுபடியும் அவன் மனக்கடலுக்குள்ள போ, அவனுக்கு கூட ரொமான்ஸ் பண்று, அப்பதான் அவன் சீக்கிரமா சரியாவான்னு சொல்ல லியா தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வேலை சிம்மாக்கு நிஜமாவே என் மேல லவ் ஏதாவது இருக்குமா, ஒரு வேலை இருக்குமோ, அதான் நான் சிம்மான்னு சொல்லிட்டு உரிமையா கூப்பிட்டதும் கதவு ஓபன் ஆச்சு. நான் கிஸ் பண்ணதும் அவன் பாடி சரியா போச்சு. ஆனா எத்தனையோ தடவை சிம்மா என்ன மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்கான், கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்றீங்களான்னு கேட்டப்ப கூட கேவலமா தானே பார்த்தான். சோ அதெல்லாம் பொய்யா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிம்மாவாது என்ன லவ் பண்றதாவதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஆனா அவன் உடம்ப சரி பண்ணுன்ட்டு மறுபடியும் உள்ள போறா அவனுக்கு கிஸ் பண்றதுக்காக. இங்க பார்த்தா சிம்மாவை கிஸ் பண்றதுல லியாவோட மனக்கடலுக்குள்ள வந்துடுறான். இவளது எவ்வளவு அமைதியா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு சிம்மாங்க மனக்கடலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். லியா கண்ணை முழிச்சு பாக்குறா. சிம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு க்ளோஸ்அப்ல அவன் முகத்தை பார்த்தனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. எவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு இருக்கேன், என்ன பார்த்தாலும் கோவமாவே இருப்பான், அடிச்சு தோப்பான் ஆளுங்களன்னு சொல்லிட்டு அவனை பத்தி பேசிட்டு அப்படியே தொட்டு பாத்துட்டு இருக்கா. சிம்மா திடீர்னு கண்ணு முழிச்சு பாத்துடுறான். என்னது இது, இன்னும் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிம்மா முழிப்பான் ஃபயர் ஸ்பிரிட் சொன்னுச்சு. இப்பயும் முழிச்சானேன்னு சொல்லிட்டு அவ பதறி போய் எஞ்சிட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கொலை எதுவும் பண்றாதீங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. சிம்மா அவளை பார்த்து சிரிச்சுட்டு, இங்க பாரு, எனக்கு கொடுத்த பெஸ்ட் மெடிசன் என் கால்ல இருந்து எடுத்தல அது கிடையாது,
நீதான் என் பெஸ்ட் மெடிசன்னு மறுபடியும் நெத்திய ஓட்ட வைக்கிறான். மனக்கடலுக்குள்ள பார்த்தா சிம்மா மடியில நம்ம லியா படுத்துட்டு இருக்கா. சிம்மா அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ரூலியும் சிம்மாவை தேடி வந்துட்டு இருக்கா. எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பக்கமா 2 தலைவர்கள் தேடிட்டு இருக்கத பாத்துட்டு இவன் எங்க போனான்னு தெரியல. இப்போ எப்படியும் லியாவை வச்சு நம்மளால நம்ம இனத்துக்கு கதவை ஓபன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அது சிம்மாவை கொலை பண்ணணும். யாரு சிம்மாவை கொலை பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட ஒரு கூட்டணி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ரூலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அதுக்குள்ள சிம்மா கிட்ட நல்ல ரொமான்ஸ் பண்ணி முடிச்சிட்டு நிஜ வாழ்க்கையில லியா கண்ண முழிக்கிறா. இதுக்கு மேல என்னால ரொமான்ஸ் பண்ண முடியாது, என்ன ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு அவ ஏஞ்சிட்டு இருக்கா. ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையான்னு சிம்மா கேக்குறான். இல்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டு லியா சொல்றா. கரெக்டா அவன் மந்திரம் போட வந்திருப்பான் போல, உண்மை சொல்ற மந்திரம். அது கூட உங்களால போட முடியலையா? வீக்கா இருக்கு, அது வேலை பாக்கலன்னு சொல்ல. அப்ப நீ பிடிக்கலன்னு சொன்னது போய் தானே, நான் மேல மந்திரம் போடல. இப்பெல்லாம் நீ வர வர உண்மை சொல்றியா போய் சொல்றியான்னு என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு மறுபடியும் பக்கத்துல வரான். அவன் நெத்தியில ஒரு இலைய ஓட்டி விட்டுட்டு லியா வெளியே ஓடி போயிட்டு இருக்கா. லியாவை பார்த்து சிரிச்சுட்டே சிம்மா வெளியே வந்துட்டு இருக்கான். இன்னும் ஹாஃப் டே தான், இந்த இடம் ஒட்டு மொத்தமா மறைஞ்சிரும். இது அந்த கடவுளோட கற்பனையில உருவானது. எனக்கு உடம்பு சரியா போற வரைக்கும் தான் இது இருக்கும்னு சொல்ல, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு லியா கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கான்ல ஷீ, அவன் எங்களோட இந்த ஃபயர் ஸ்பிரிட்ட தனியா உருவாக்கியிருக்கான். அதுக்கு எங்களோட குடும்பத்தோட ரத்தம் வேணுங்கிறதுக்காக தான் அத்தனை பேரை வச்சு அந்த ரத்தத்தை வளர்த்துட்டு இருந்தான். இப்போ அவங்களோட ரத்தம் இல்லாம போச்சு, அந்த மலையை நான் அழிச்சிட்டேன்னா கூட, ஆனா அந்த ஃபயர் ஸ்பிரிட் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல, எதனால அந்த ஃபயர் ஸ்பிரிட் அவன் உருவாக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லியா கேட்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா உனக்கு தெரியும்ல, சில வருஷங்களுக்கு ஒரு தடவை ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து யாராவது வானத்துக்கு கடவுளாகி போவாங்க, பெரிய கடவுளாகி. அந்த மாதிரி எங்க குடும்பம் இருக்குல்ல, சிம்மா ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மட்டும் தான் கடவுளாகி போல. ஏன்னா ஃபயர் ஸ்பிரிட்டோட மெர்ஜ் பண்ணதாலதான் அவங்களால பூமியிலேயே இருக்க முடிஞ்சது. ஏன்னா கடவுளாகி போறவங்க நிஜமாவே இந்த பூமி பாதையை தாண்டி கடவுள் ஆகுறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவங்க புனிதமாகி அவங்க சக்தி பூமியை வலுப்படுத்துறதுக்கு அமைஞ்சிருது. சோ கடவுள் ஆகுறதுன்னு யாரும் கிடையாது, சும்மா இந்த பூமியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஒரு டிப், அவ்வளவு மட்டும்தான். அதனாலதான் சிம்மா ஃபேமிலி ஃபயரோட மெர்ஜ் பண்ணி இந்த பூமியிலேயே பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அத ஷீ ஃபேமிலி எடுத்துக்கணும்னு தான் இப்ப அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, இதுக்காக இவ்ளோ மோசமா கூட யாராவது ட்ரை பண்ணுவாங்களா? இது உங்களுக்கு எவ்வளவு வலியை கொடுக்குதுன்னு தெரிஞ்சு கூட அந்த ஷீ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி கூட பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு லியா யோசிக்கிறா. அவனை நம்ம பழி வாங்கணும், ஆனா இப்ப என் உடம்பு வீக்கா இருக்கு, அது வரையும் நம்ம ரகசியமா மறைஞ்சிருக்கணும்னு சொல்ல, இதுக்கும் மேல உங்க உயிரை எடுத்துக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்கன்னு லியா கேக்குறா. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க, இதுக்கு மேல உனக்காகவாவது நான் உயிரோட இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் மனசு வைக்காம உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, என் கூட வான்னு சொல்லிட்டு சிம்மா கூப்பிடுறான். லியா அவனை ஓடி போயிட்டு அவன் கையை பிடிச்சுக்க அந்த இடமே அழிஞ்சு போக ஆரம்பிச்சிருது. இங்க இன்னொரு பக்கம் ரூலி ஷீய தேடி வந்துடுறா. நீங்க சிம்மா கிடைச்சா கண்டிப்பா கொலை பண்ணிருவீங்கன்னு தெரியும், உங்ககிட்ட நான் கூட்டணி போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்மளோட பிளான் கான்பிடென்ஷியலா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சிம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா நீங்களும் எனக்கு சொல்லுங்க, நானும் உங்களுக்கு சொல்றேன். 2 பேருக்கும் அதுக்கு பர்சனலா ரீசன்ஸ் இருக்குன்னு 2 பேருக்குமே தெரியும். ஆனா அதை நம்ம எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரூலி அங்கிருந்து கிளம்புறா. இதுக்காங்க ஷீயும் ஓகேன்னு சொல்லிடுறான். இங்க ஷீயோட பையனும் இன்னொரு லேடி தலைவி இருப்பாங்கல்ல, அந்த 2 பேரும் போயிட்டு மாறி மாறி இங்க எங்க சிம்மா இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து தேடிட்டு இருக்காங்க. இங்க சிம்மாவும் லியாவும் யார் கணக்கும் தெரியாம மறைகிற மாதிரி ஒரு மேஜிக்க போட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இப்படியே இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு லியா கேக்குறா. யார் கணக்கும் தெரிய மாட்டோம் இல்லன்னு சிம்மா பாக்குறான். ஆனா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும், என் உடம்புல அந்த அளவுக்கு எனர்ஜி இல்ல. சோ அதனால நம்ம வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு லியா கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய கிளாஸ் ஒண்ணு நடக்க போதாம், பல இடங்கள்ல இருந்து ஆளுங்க வராங்க. அதுல கலந்துக்கிறதுக்கு மூ ஃபேமிலின்னு சொல்லிட்டு இந்த மூ ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணும் அவ கசனும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. என் பொருள் எல்லாம் தொடாத, மண்டை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு திட்டிட்டே அவ உள்ள வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஓவரா திமிர் காட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லியா பேச ஆரம்பிக்கிறா. சிம்மாவில ஓரமா நிக்க வச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்த அந்த லேடி இருக்கால, லேடி மாஸ்டர், அவ உள்ள போயிட்டு சிம்மாவை இங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு தேடி உள்ள வர ஆரம்பிக்க, சிம்மா லியா 2 பேரும் ஓடி ஒரு ரூம்குள்ள ஒளியறாங்க. இந்த லேடி போய் கதவை திறக்கிறா. இப்ப இந்த மூ ஃபேமிலில இருந்து சிப்லிங்ஸ் வந்தாங்கல்ல, அவங்கதான் உள்ள இருக்காங்க. என் ரூம்குள்ள வரத்துக்கு எவ்வளவு தைரியம், இங்க கிளம்பி போங்கன்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. இவ்வளா இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரே எங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அந்த உண்மையாவே உருவத்துல இருக்கிறது நம்ம சிம்மாவும் லியாவும் தான். அங்க உண்மையா அந்த மூ ஃபேமிலி சிப்லிங்ஸ் வந்தாங்கல்ல, அவங்கள பறவையாக்கி அவங்க 2 பேரையும் நம்ம சிம்மா பறக்க விட்டுருக்கான். இந்த 2 பேரோட அடையாளத்துல நம்ம இங்க இருக்கதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த மூ ஃபேமிலியும் ஷீ இருக்கான்ல, அவங்களோட ஃபேமிலியும் கல்யாணத்தால பிணைக்கப்பட்டிருக்கு. சோ மூ ஃபேமிலிய சந்தேகப்பட மாட்டான், ஷீ செக் பண்ண மாட்டான். சோ அந்த அடையாளத்துல நம்ம இருந்தோம்னா நம்மள யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு லியா சொல்லிருக்கா. உங்க கிளாஸ்க்கு தானே வந்திருக்காங்க, போய் மாஸ்டரை பார்க்க போறாங்க, வாங்க வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் இவங்கள பாசமா கூப்பிடுறாரு.
பார்த்தா அவங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி பையன் தான் வரான். இவன் நம்ம டீச்சரான்னு சொல்லிட்டு லியா சிரிக்கிறா. இப்ப இந்த 2 பேரும் அந்த மூ சிப்லிங்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க அடையாளத்துலதான் உள்ள வந்திருக்காங்க. உடனே இந்த பையன் லியா மண்டையிலே குச்சி எடுத்து போட்டு கவனிக்க மாட்டியான்னு கேட்டு திட்டிட்டு போறான். லியாக்கு கிளாஸ்ல தூக்கமா வந்துட்டு இருக்கு. சிம்மா ஒரு மேஜிக் ஒண்ணு போடுறான். இந்த 2 பேர் என்ன வேணா பண்ணிக்கலாமா, ஆனா வெளியேத்தி யாருக்கும் தெரியாது. அந்த சிப்லிங்ஸ் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை போட்டிருக்கான். நீ என்ன வேணா பண்ணலாம், தூங்குறதுனா தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்றான். லியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹை சூப்பர், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப குட்டி குட்டி மேஜிக்கா அந்த பையன் சொல்லி கொடுக்க இதை நான் கத்துக்க போறேன்னு லியா சொல்றா. ஆனா அவளால கத்துக்கவே முடியல. சிம்மா அவகிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாவா கொடுத்துட்டு இருக்கான். அப்போ சிம்மா ஒரு மேப் ஒண்ணு பாக்குறான். இது எல்லாமே ஷீ ஃபேமிலியோட சக்தி தண்ணி இருக்க இடங்கள். இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஃபயர் ஸ்பிரிட் எங்க இருக்குன்னு நான் தேடணும்னு சொல்ல, சூப்பர் ஐடியா, செம்மையா கலக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு லியா அவனை பாராட்டிட்டு இருக்கா. சிம்மா நான் கொஞ்ச நேரம் போய் வெளியே தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். லியா பாக்குறா. பாத்துட்டு நானும் என் மனம் கடலுக்குள்ள போறேன், சிம்மா சொல்லி கொடுத்தாலும் சொல்லிட்டு உள்ள வந்துடுறா. எல்லா திங்ஸையும் இங்க ஒளிய வச்சுக்கலாம், யாராலையும் எடுக்க முடியாது, நானும் கையில பேக் வச்சுட்டு தெரிய தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் அவ பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கா. சிம்மா லியா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா போட்டு வச்சிருந்த அந்த மேஜிக் கட்டு அங்கிருந்து நகர்ந்துருது. சோ சிம்மா அங்க இல்லாதது அங்க இருக்க ஒரு பையனுக்கு தெரியுது. லியா கிட்ட வந்து அவன் கல்ல போட ஆரம்பிக்கிறான். லியா கையில வச்சிட்டு இருக்க ஒரு குட்டி மேஜிக்க வச்சு அவனை அடிச்சு அங்கிருந்து வெளியே அமுச்சு விட்டுட்டு இருக்கா. சிரிக்கிறா. சிம்மாக்கு மட்டும் நான் அவளை சூப்பரா அதை யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா என்ன பாராட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள இந்த ஷீ மத்த எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு எப்படியாவது சிம்மாவை தேடி புடிச்சு கொல்லணும் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ரூலி பாத்துட்டு இருக்கா. யாராவது கொஞ்சம் பேராவது எங்க நம்ம ஷீ மேல சந்தேகப்பட்டுருவாங்களோட்டு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஷீ கரெக்டா தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு வேணும்னே சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கா. அப்பதானே சிம்மாவை கொல்றதுக்கு வசதியா இருக்கும். உடனே எல்லாருமே கொஞ்சம் மனசு மாறினவங்க கூட மத்த லீடர் கூட அதே தான் சொல்றாங்கன்னா உண்மையாதான் இருக்குமோங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சிம்மாக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு ஆளை தவிர. இங்க லியா பாக்குறா. ஒரு ட்ரீட் ஒண்ணு இருக்கு. சிம்மா போனவன் ஆளையே காணும், இப்ப நான் போய் தான் ஆகணும். சே, நம்ம முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருந்தோம், சிம்மா எல்லா ட்ரீட்டுக்கு என்ன கூட்டு போவான், நான் படுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சிம்மாவை பத்தி யோசிச்சு பார்த்து மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இங்க சிம்மா பார்த்தா ஷீ குடும்பத்தோட முதல் புனித குலத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துல போயிட்டு அங்க ஒரு மேஜிக்க போட்டு வச்சிடுறான். அங்க ஒரு ஆள் வரான். யார் யானையும் சிம்மாவை அடிக்கிறதுக்கு வர, அதுக்குள்ள சிம்மா அவனுக்கு ஒரு மந்திர கட்டை போட்டுட்டு எப்ப இதுல சிக்னல் தெரியுதோ என்ன கூப்பிட்டு ஒண்ணும் புரியுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் ரூலி பாத்துட்டே இருக்கும் போது பாம்பு அங்க வெளியே வந்துடுறான். ரூலி நீ என்ன பார்க்க வரவே இல்லை, நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணேன், அதான் இங்க வந்துட்டேன், என்னை விட்டு உன்னை போக சொல்லாத ரூலி, என் கூடயே இரு, நீ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ரூம்ல தான் படுத்து தூங்குவேன்னு சொல்லிட்டு எதோ பேசிட்டு, ரூலி உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, எப்படி தெரியுமா அது ஸ்பார்க்கிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதோ சொல்லிட்டு இருக்கான். ரூலி கொஞ்சமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு அப்படியே வாய மூடிட்டு இருக்கா. நீ ஏன் போவமா தலையை குனிற, வெக்கப்படும் போதுதான் மனுஷங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க, நீ சொன்னலன்னு கேட்க, இங்க பாரு நீ என்ன பாராட்டினல அதுக்குதான் எனக்கு வெக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேல பாராட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வாயை மூடி விட்டுடுறா. லைட்டா பாம்புக்கே கொஞ்சம் கொஞ்சமா கூச்சம் வர ஆரம்பிக்குது. அங்கிருந்து அவன் வெக்கப்பட்டு நிக்கும் போதே அங்கிருந்து ரூலி ஓடி போயிடுறா. இங்க நம்ம லியா அந்த மாத்து உருவத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. ஏய் என் சீனியரை நீ அடிச்சு நீ அனுப்புனியாமேன்னு கேட்க, லியா உடனே நக்கலா பேசி அந்த பொண்ணு அங்கிருந்து அனுப்பிட்டு இருக்கா. என்ன எல்லாரும் இந்த பொண்ணை பார்த்துட்டு சரியான சொல்லான்னு சொன்னாங்க, ஆனா இந்த பொண்ணு நக்கலா கிண்டலா பேசிட்டு இருக்கா, நல்ல சிரிப்பு ஒரு மாதிரி ஜோக்கா பேசிட்டு இருக்கா, இந்த பொண்ணு அவதானான்னு எனக்கே டவுட் வந்துருச்சுன்னு அங்க இருந்து ஆளுங்க கிளம்புறாங்க. லியா பாக்குறா, எனக்கு நக்கலா தான் பேச வரும், சொல்லுன்னா பேச வராது, திமுரு பிடிச்ச பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்னால பாரு எல்லாரும் சிம்மாவை பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க புகழ்ந்து புகழ்ந்து, டெய்லி அவன் கூட தான் உட்காந்து கிளாஸ் படிச்சாங்கன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ஷாக்கே ஆயிருவாங்க. ஆனா என்ன அவங்க மீட் பண்ணாதது இருக்கட்டும், நான் சிம்மாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. சிம்மாவோட குரல் கேக்குது. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.